உங்க லைஃப்ல மனசுல வெற்றி வேணுங்க. மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்லை. மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. எந்த சூழ்நிலையும் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க சத்துருக்கள் பேசுறத கேட்டு நீங்க யாருன்னு முடிவு பண்ணாதீங்க. கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய அடையாளம் வேறையா இருக்குது. நீங்க ஏற்கனவே தேவ சாயல் தான். அவருடைய அபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். உங்களை எந்த விதத்திலையும் ஆண்டவர் குறைவாய் படைக்கவில்லை. தன்னை போல உங்களை படைச்சிருக்கிறார். உங்களாலையும் ஜெயிக்க முடியும். இந்த வருடம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொஞ்சம் வேகமா போக போறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thanks be unto God which always causes us to triumph in Christ and maketh manifest the savor of his knowledge by him by us in every place. அவர் மூலமாய் அவருடைய வாசனையை, அவருடைய வெற்றியின் வாசனையை எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்க செய்கிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் நீங்க நல்ல வாசனை வீசுவீங்க. இன்றைக்கு வெற்றி எடுக்கணும்னா முதல்ல நமக்கு தேவை மனதில் வெற்றி வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு வெற்றியின் அழைப்பு. ஆனா மனிதனுடைய மனதிலே பல போராட்டங்கள் இருக்கிறது. அதில் ஜெயிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விலையேற பெற்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மைண்டு ஒரு பேட்டில் ஃபீல்ட். நம்முடைய மனது ஒரு யுத்த களம். அந்த மனதில் 1008 காரியங்களை பிசாசு கொண்டு வந்து நீங்கள் ஏன் ஜெயிக்க கூடாது என்று உங்களுக்கு சொல்லுவான். ஆனால் கர்த்தர் நமக்கு உருவாக்கும் போதே ஜெயாளியாய் உருவாக்கி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இப்படியாக ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்க பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னவா? உங்களுக்கு சமாதானம், அதாவது உங்க மனசுக்குள்ள குழப்பம் இல்ல, என்கிட்ட உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி நான் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். என்னவா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. In this world you will have battles. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் be of good cheer. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சந்தோஷமா இருங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க போறீங்க? பல நேரத்தில் பிசாசு நம்ம மைண்டை டார்கெட் பண்றது என்ன தெரியுமா? நீ ஒரு தோத்தாங்கோழி, நீ ராசி இல்லாதவ, நீ செய்யறதெல்லாம் தோல்வியில் தான் முடியும், உனக்கு யாருக்குமே உன்னை பிடிக்கல, உன் வாழ்க்கையில பாரு எல்லாமே தோல்வியா இருக்குது. உங்க மனசுலயே உங்களை டிஃபீட் பண்ணிடுறான். அதனால ஆக்கப்பூர்வமா எதையும் செய்ய முடியல. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா மனசுல அப்படியே தோணுது, சே ஏன் தான் அந்த வாழ்க்கை வாழ்றனோ. ஒரு பலவீனம் வந்துட்டா மனசு சொல்லுது, அவ்வளவுதான், நான் சீக்கிரம் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், உயிரோடு இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன். மனது எதிர்பார்க்க தோன்றுகிறது. ஏதோ ஒரு காரியத்தை, தவறான காரியம் எனக்கு நடந்துருமோ, கெட்ட காரியம் நடந்துருமோ, மனதில் நீங்க இந்த பயத்தை விட்டுட்டீங்கன்னா, அந்த மனசுக்குள்ள அந்த பயம்ன்றது வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு சொன்னா, அது மற்றவைகளை எல்லாம் உங்க வாழ்க்கையில கொண்டு. ஏன்னா வேதம் சொல்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படியே அவன் இருக்கிறான். Proverbs 23:7. நீதிமொழி 23:7 சொல்ல, அவன் மனதில் எப்படி நினைக்கிறானோ. நீங்க ஜெயாலின்னு நினைச்சீங்கன்னா உங்க மனசுல அப்படிதான் உங்க லைஃப் அமையும். உங்க மனசுல நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ, எவ்வளோ போராட்டம் வந்தாலும் சரிங்க. மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் சொல்ற, அந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தேடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதனாலதான் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்துற வாக்குத்தத்தம் என்னன்னு தெரியுமா? அவர் நமக்காக ஜெயிச்சிட்டாரு, அதனால நான் ஜெயம். இந்த வருஷம் உங்க பேர் என்னங்க? வெற்றியாளன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெற்றி. I am a victor, I am not a victim. அந்த விக்டிம் மென்டாலிட்டில இருந்து வெளியே வரணும். பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஸ் எல்லாம் ஏன் ஜெயிக்கிறாங்க? அரசியல்வாதிகள் எப்படி ஆட்சியில் இல்லாம திருப்பி வர்றாங்க? அவங்க மனசுல ஒரு தீராத தாகம் இருக்குது. என்னன்னுங்க? நான் ஜெயிச்சுதான் ஆகணும், நான் ஜெயிக்க பிறந்தவங்க. 1000 பேர் 1000 காரியம் சொல்றாங்க, மீம்ஸ் போடுறாங்க, அவங்கள பத்தி எதிர்த்து பேசுறாங்க.
உங்களை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா உங்க மனசு தாங்க மாட்டேங்குதே, உடனே உங்க மனசு செத்துடணும்னு தோணுது. ஊழியம் செய்யறவங்களுக்கெல்லாம் விரோதமா அவ்வளோ மீம்ஸை போடுறாங்க, அவ்வளோ காரியத்தை போடுறாங்க, அவங்கள பத்தி கேவலமா பேசுறாங்க. உங்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன், ஒரு தலைவனா உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஆபீஸ்ல நீங்க எழும்பணும்னா இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுன்றதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் திடன் கொள்ளணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆனாலும். உபத்திரவங்க வந்தாலும் ஆனாலும் சொல்லுங்க பாப்போம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, வர்றோம் ஆனா வராது. வியாதி வரும் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வேலை போற மாதிரி வரும் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் வேற வேலையை கொடுப்பேன். உங்களை சில மனிதர்கள் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, லைஃபே அவ்வளவுதான் நினைக்கிறீங்க, ஆனாலும் கத்தர் அந்த இடத்தை நிரப்ப வேற ஒருத்தரை கத்தர் கொண்டு வருவார். உங்க கண்களை எப்போதுமே ஆண்டவர் மேல வச்சுட்டே இருங்க. உங்களுடைய இருதயம் எப்போதும் மேலானவைகளை நாடட்டும், கீழானவைகளை அல்ல. உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்துங்க, உங்க லைஃபே மாறிவிடும். சேஞ்ச் யுவர் மைண்ட் செட், சேஞ்ச் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தில் நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே தோல்வி கிடையாது. எம்ஏல ஃபெயில் ஆயிட்டா எம்ஏ தான் தோத்துச்சே தவிர நீங்க தோக்கல. ஒரு எக்ஸாம்ல தோத்துட்டா அந்த எக்ஸாம் தான் திருப்பி எழுதிக்கலாம். இதுல என்ன இருக்குது? ஒரு வருஷம் தள்ளி போனதுனால யாரும் உங்களுக்கு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? ஸ்கூல் டிராப் அவுட்லாம் இப்போ மில்லியனர்ஸா மாறிட்டு வராங்க. இந்த யூடியூப்ல நிறைய பேசுறாங்களே, சாப்பாடு ரிவ்யூ பண்றவங்கெல்லாம் என்ன மேக்ஸ்ல 100 மார்க்ஸ் எடுத்தாங்க, கோடிகள்ல சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஜெயிக்கணும்னு உலகத்தின் பிள்ளைகளே அவ்வளவு ஞானமா நடக்கிறாங்க. நான் பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தேன்றாங்க, பார்த்தா இன்னைக்கு அவர் நடத்துற பிரியாணி கடை அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, கோடீஸ்வரன் சொல்றாரு, பல கார்கள் வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அறிந்த நீங்களும் நானும் எப்படி ஓட்டாண்டியா இருக்க முடியும்? நீங்களும் ஜெயாளியாக மாற வேண்டும். இந்த வருஷம் நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும். சில பேர் வாழ்க்கையில பண்றது ஒரே காரியம் திங்க் தான். நான் ஏன் பிறந்தேன் அப்படியே திங்க் பண்ணினே இருக்கிறது. ஏன் தான் என் வாழ்க்கை அப்படி இருக்குதோ. ஒரு ஸ்கல்ப்டர், அவர் பிரான்ஸ்ல இருக்கிறார். அவர் வடிவமைத்த இந்த பாருங்களேன், இதுக்கு பேர் த திங்கர் ல பென்சர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாச்சுவை அகஸ்டின் ராடன்றவர் பிரான்ஸ்ல வடிவமைத்தார். A nude male figure of heroic size seated on a large rock leaning forward, right elbow placed on the left thigh, back of the right hand supporting the chin in a posture evocative of deep thought and contemplation. அவருடைய இந்த 1880ல The Gates of Hell அப்படின்னு சொல்லி வந்த ஒரு டிராமாவை, அதுல இருந்த ஒரு கேரக்டரு அந்த கேட்ஸ் ஆஃப் ஹெல்லுடைய வாசல்ல உட்கார்ந்து யோசிப்பாரு. அந்த மனிதனுடைய கேரக்டரை ஒரு பாக்ஸரை தூக்கி உட்கார வச்சு அவரை மாடல் பண்ணி இந்த ஸ்கல்ப்டர் ராடின்றவர், அவர் மியூசி ராடின்னு பாரிஸில் இன்னைக்கும் இருக்குது. இந்த ஸ்கல்ப்டர் இருக்குது. இதை சின்ன சின்ன இதுவாக பண்ணி நிறைய உலகம் முழுசும் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் எல்லா ஆர்ட் எக்ஸிபிஷன்லையும் இந்த ஆர்ட் அங்கே இருக்கும். சிந்திக்கிற மனிதன். இது மாதிரி தானே நம்மளும் இருக்கிறோம். யோசித்துக்கிட்டே இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணலாம், வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்குது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அந்த செக்கு வரும், அது எப்படி கிளியர் பண்ண போறேன்னு தெரியலையே. மைண்ட் அப்படியே யோசித்துக்கிட்டே இருக்குங்க. மைண்டுக்கு ஒரு சிறைச்சாலையே கிடையாது. உங்க மொத்த சென்சரி ஆர்கன்ஸையும் கண்ட்ரோல் பண்றதே உங்க பிரெயின் தான். இதை நீங்க ஆளுகை செய்யலைன்னா, இதை நீங்க இந்த பிரெயினுடைய பிக்சர் காமிக்கிறோம் பாருங்களேன். இந்த மனசுன்றது உங்களுடைய சிந்தனா சக்தி. பிரெயின் பாருங்க, இதுதான் உங்களுடைய பிரெயின்.
இந்த பிரெயின்ல பாருங்க, படிக்கிறதுக்கான இடம் இருக்குது, ஸ்மெல்லு, ஹியரிங்கு, அதுக்கு பிறகு விஷுவல் அசோசியேஷன், விஷனு, ஸ்பீச்சு, டேஸ்ட்டு, இப்படி பல காரியங்கள் அதில் இருக்குது. இதில் முக்கியமானது என்னன்னு சொன்னால், மனிதனுக்கு இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது அவனுக்கு வருகிற எல்லா சிக்னலையும் ப்ராசஸ் பண்ணி அவன் மனதிலே எல்லாவற்றையும் ப்ராசஸ் பண்ணி அவன் சிந்திக்கிறான். பார்த்தீங்களா? அவன் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸை எப்படி அதை சிந்திக்கிறான்றது ரொம்ப முக்கியம். அன்பார்ந்த பிள்ளைகளே பாருங்க, இந்த பிரெயின் வந்து இட் இஸ் கனெக்டட் டு த ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டுக்கு இது இம்பல்சஸை கொடுக்கும். உங்க பிரெயின் என்ன யோசிக்குதோ அதுபடி தான் உங்களுடைய உடம்பு செயல்படுகிறது. அதனால்தான் உங்க மனசு, உங்களுடைய பிரெயின், மைண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. உங்க மைண்டில் எப்படியோ அப்படிதான் உங்களுடைய உடம்பு இருக்கும். டாக்டர்ஸ் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா, 2 செட் ஆஃப் பீப்புள், தே ஹேட் கேன்சர். ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசி மருத்துவம் கொடுத்தாங்களாம். இன்னொருத்தவங்ககிட்ட உங்களுடைய லைஃப் இன்னும் 2 மாதத்தில் தான் முடிய போகுது, 2 மாதம் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களாம். இவங்க 2 மாதத்தில் செத்துட்டாங்க, ஆனால் அவங்க உயிரோடு இருந்தாங்க. சிம்பிளாக சொல்லட்டுமா, அவங்க எவ்ரிடே லைஃப்பில் நடக்கிற ஒரு ப்ராப்ளம் சொல்லட்டுமா? ஒரு அம்மா லண்டனில் இருந்தாங்க. அவங்களுக்கு ரோஜா பூக்களை பார்த்தாலே, ரோஜா பூக்கள் பக்கத்தில் போனாலே அவங்களுக்கு கண்ணிலிருந்து தண்ணியாக வரும், மூக்கு ஒழுகும், தும்மல் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அப்படியே ப்ரீத் பண்ணும், எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லி ரோஜாவை பார்த்தாலே இவங்களுக்கு அலர்ஜி. அதனால அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்க கல்யாணத்தில் ரோஜா பூ வைக்க விடலை. அவங்க பர்த்டேக்கு யாராவது ரோஜா பூ கொண்டு வந்தாங்கனாலும் வெளியவே போட்டுருவாங்க, ரோஜாக்களை உள்ளே கொண்டு வராதீர்கள், எனக்கு அலர்ஜி இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பிசாசு? நிறைய பேருடைய மனசில் இப்படிப்பட்ட அரண்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் வேலையில் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அந்த இடத்துக்கு இவங்க போனா ஆஃபீஸில் அந்த ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் இவங்க ஒரு பெரிய பிரசிடெண்ட்டாக இருந்தனால ஷி ஹேட் டு அட்டெண்ட். உள்ளே போனால் அந்த ரூமில் ஃபுல்லாக ரோஜா, டேபிள் மேலே ரோஜா, சைடில் ரோஜா செடி வச்சுருக்கிறாங்க. பார்த்த உடனே இந்த அம்மா டிசைட் பண்ணாங்க, இன்னைக்கு செத்தோம். ஆனால் வேற வழி இல்லை, எஸ்கேப் ஆக முடியாது. உள்ளே போய் உட்காந்தா அதே மாதிரி கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு, மூக்கில் இருந்து ஒழுக ஆரம்பிச்சிச்சு, தும்மல் வர ஆரம்பிச்சிச்சு அப்படியே உங்களுக்கு. ஆனால் இவங்க பக்கத்தில் உட்கார்ந்த சிஇஓ அவர் என்ன பண்ணாராம், பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவர் இந்த அம்மாட்ட காதில் சொன்னாராம், பாத்தியா இந்த பேப்பர் ரோஜாக்கள் எல்லாம் எவ்வளோ ரியலாக தெரியுது பத்தியா? என்ன சொன்னாரு? இந்த பேப்பர் ரோஜாக்கள்லாம் எவ்வளவு ரியலிஸ்டிக்கா பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இந்த அம்மா இதை கேட்ட உடனேயே தும்மல் நின்றுச்சு, கண்ணீர் வர நின்றுச்சு, மூக்கு நின்று. எனக்கு நவம்பர் மாசம் வந்தாலே ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். நேற்று நைட்டு மாடு கனவுல வந்துச்சு, நீ பீஃப் சாப்பிட்டு படுத்திருப்ப. மாடு கனவுல வந்துச்சுனாவே, பாம்பு கனவுல வந்துச்சுனாவே எனக்கு ஏதோ கெட்டது. அதுதான் அரண்கள். உங்க கணவனை பத்தி உங்க மனசுல அப்படியே ஒரு எண்ணம் வச்சிருப்பான் பிசாசு, ஒரு அரண் கட்டி வச்சிருப்பான். அவன் திருந்தவே மாட்டான், நீ எவ்வளவு ஜெபிச்சாலும் திருந்த மாட்டான். உங்க மனைவியை பத்தி, இவ என்கிட்ட அன்பா இருக்க மாட்டான், இவ எனக்கு செட் ஆக மாட்டான், நான் அன்பை வேற எங்கேயாவது தான் தேடி ஆகணும். அரண்கள். பெற்றோரை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு அரண்கள். உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சில நபர்களை குறிச்சு, உங்க லைஃபை குறிச்சு. நான் ஒரு ராசி இல்லாதவங்க. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்படிதான் சொன்னாங்க. எங்க டீச்சர் கூட சொன்னாங்க என்னை பார்த்து, டேய் நீ ஆடு மேய்க்க தான் போவேன்னு. நான் அந்த டீச்சரை தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா இப்போ ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எடுத்துக்கிற விதத்துல தாங்க இருக்குது. ஜெயிக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? ஒலிம்பிக்ஸ்ல யாரும் தோக்கிறதுக்காக ஓட மாட்டாங்க, ஜெயிச்சே ஆகணும்னு வெறியில ஓடுவாங்க. வெறி இருந்தா ஜெயிக்கலாம். எவ்வளோ நீங்க சும்மா வீடியோ போட்டு பாருங்க, எவ்வளவு சொல்றாங்க. சின்ன சின்ன பசங்க 25 வயசு ஒரு பெண்ணு இந்த தேங்காய்
இந்த தேங்காய் இந்த இளநியை வெட்டிட்டு அந்த போடுறாங்கல்ல, அந்த மட்டையை எடுத்து அந்த கோகனட் ஷெல்லை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு 500 கோடிக்கு மேல பிஸ்னஸா. நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? அந்த 2 லட்சம் ரூபாய் கடன் என்னால கட்டவே முடியல, ஸ்தோத்திர ஆண்டவரே அதை கட்டுங்க, இல்லை என் வாழ்க்கையை எடுத்துருங்க, நான் செத்துருட்டுமா, எனக்கு லைட்டா இங்க வலிக்கிற மாதிரி இருக்குது, ஹார்ட் அட்டாக்கோ. உங்க மனசுல பிசாசு போட்டான், ஒன்றும் இல்லை, பருப்பு நிறைய சாப்பிட்டு உனக்கு கேஸ் வந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நம்ம மனசுல நம்ம ஜெயிச்சாங்கணும். மனதில் நான் எது வந்தாலும் சரி நான் ஜெயிப்பேன்றது வேணும். என்ன வியாதி வந்தாலும் சரி ஜெயிப்பேன்றது வேணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஜெயிப்பேன்றது வேணும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் என்ன மீம்ஸ் பண்றாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுல ஒரு மீம்ஸ் உங்களை பத்தி போட்டா நீங்க உயிரோட இருப்பீங்க. உங்க சத்துருக்கள் பேசுறத கேட்டு நீங்க யாருன்னு முடிவு பண்ணாதீங்க. கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய அடையாளம் வேறையா இருக்குது. வாசிங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். 2 Corinthians chapter 10 verse 3 to 5. This is what God wants me to speak to you today. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல், for our weapons of our warfare are not carnal, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது, but mighty through God to the pulling down of strongholds. அரண்களை கீழே இழுப்பதற்கு தேவ பலனாய் இருக்கிறதா. எது? உங்கள் போராயுதங்கள், ஆவிக்குரிய போராயுதங்கள். That's why the Paul says in Ephesians chapter 6 verse 10 onwards, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கடைசியாக சகோதரர்களே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். புருஷன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நிறைய புருஷர்களுக்கு மனைவியுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுகிறது. நீ பண்ணுமா, வீட்டில் ஜெபம்னா நீ பண்ணுமா, நீ தான் நல்லா ஜெபிப்ப, நீங்க என் ஒய்ஃப் நல்லா ஜெபிப்ப பாஸ்டர். ஐயா புருஷனா இரு, பி எ மேன். எல்லா சர்ச்சிலையும் போய் பாருங்க, சகோதரிகள் தான் 60% ஃபீல் பண்ணுவாங்க. ஆண்கள் 25% 40% தான் இருக்கிறாங்க. ஏன்? ஆண்டவர் God is looking for some men who will take up leadership. அப்படி ஆண்கள் லீடர்ஷிப் எடுக்கலன்னா கர்த்தர் அந்த லீடர்ஷிப்பை பெண்கள்கிட்ட கொடுத்துருவார். நீ நடத்துமா, பாராக்கே வாடா. பாராக் வரல, தெபோராலே நீ நடத்துமா, தேசத்தை நீ நடத்து. ஒரு தீர்க்கதரிசி, she had to lead the entire country because men of valor did not rise up. அன்பனுடைய பிள்ளைகளே, புருஷ லட்சணம்னு ஒன்று இருக்குது. தீர்மானம் எடுக்கணும்னா இந்த மனுஷன் தேவனோடு தொடர்புள்ளவனா இருக்க வேண்டும், சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். வீக் மைண்ட் இருக்கிற எந்த புருஷனோ தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை மனைவி கிட்ட அடகு வச்சுட்டு அடிமையா தான் இருப்பான். ஆழ பிறந்தவனா இருக்கணும். கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல புருஷனோ தன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. we are engaged in a war. this is a reality. எழுதி கொள்ளுங்க. நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். அந்த யுத்தத்தினுடைய யுத்த களம் எங்கே? நம்முடைய மனது. our mind is the battlefield. சாத்தான் இதில் அரண்களை உருவாக்குகிறான். எதற்காக? he builds a wall of lies. அதை ஒரே நாளில் பண்ண மாட்டான். நம்முடைய எக்ஸ்பீரியன்சஸ், நம்முடைய அனுபவங்களை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு செங்கலா கட்டுவான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செங்கலா ஏத்துவான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரணா கட்டுவான். நீ சீக்கிரம் இறந்துருவ. ஒரு அரண். உன் கணவர், உன் வீட்டில் யாருமே உன்ட்ட அன்பு செலுத்துறது இல்லை, ஒரு அரண். நீ ஆஃபீஸில் எல்லாராலையும் ஒதுக்கப்படுகிற ஒரு அரண். நீ ஜெயிக்கவே மாட்ட. மற்றவங்களாம் பாரு முன்னாடி போறாங்க, நீ மட்டும் பின்னாடி இருக்கிற அரண் அரண் அரண். இன்னைக்கு அதெல்லாம் கர்த்தர் உடைக்க போறார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசத்தோடு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, நான் ஜெயாளி. மனதில் வெற்றி வேண்டும். சொல்லுங்க ஆமென். பாருங்க, இந்த பிரெயின் தொடர்ந்து நான் பார்க்க விரும்புறேன். இந்த பிரெயின் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, மனிதன் முப்பரிமாணம் உள்ளவன்.
இந்த முப்பரிமாணத்தினுடைய அடையாளத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க. இதை பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த இதை பாருங்க. பாடி முதலாவதாக பிசியோலாஜிக்கல். இந்த பாடி தான் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் நம்முடைய லைஃப்ல வரும். இந்த பாடி இஸ் எக்ஸ்போஸ் டு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். ஐம்புலன்கள் இருக்கு பார்த்தீங்களா? இயர், நோஸ், மவுத், அப்புறம் ஸ்கின், டங். ஸோ இந்த 5 கேட்டும் என்ன பண்ணணும்னா இன்ஃப்ளூயன்சஸை நமக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்களோ, உங்கள் பாடி எதை பார்க்குதோ, எதை கேட்குதோ, அதை தான் உங்கள் மைண்டு நம்பும், அதுதான் உங்கள் மைண்டு ப்ராசஸ் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற டிவி ப்ரோக்ராம் முக்கியம். சினிமாவை பார்க்குறீங்களா, ட்ராமா பார்க்குறீங்களா, இல்லை யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறீங்களா, எல்லாமே உங்க மைண்டுக்காக தான் பேட்டில். இன்னைக்கு யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பார்த்த வீடியோவுக்கு சம்பந்தப்பட்ட மற்ற வீடியோஸ் எடுத்து விடுது. பார்த்தீங்களா? ஒரு அல்காரிதம் இருக்கிறது. The world is trying to battle for your mind. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப வந்துருச்சுங்க. என்ன பண்ணலாமா, ஒரு கம்ப்யூட்டரை ட்ரெயின் பண்ணலாமா? நீங்க உங்களுக்கு அதை பற்றி நான் ஒரு சனி சர்மனே கொடுக்குறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கலாம். அந்த லாங்குவேஜ் டீப் லேர்னிங் ஏஐல இப்போ ஜெனட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணலாம், எப்படி ஒரு குழந்தைக்கு சொல்லி தரீங்களோ அதே மாதிரி அதுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுத்து 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 நீங்கள் செஞ்சுட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நீ எனக்கு இதை பற்றி சொல்லுன்னா அது உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுமா, கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் எப்படி உங்கள் கிளாஸ் ஒர்க்கை பண்ணணும்னு சொல்லி பாடத்தெல்லாம் ஃபுல்லாக கற்றுக் கொடுத்த பிறகு அது உங்களுக்கு ஆன்சர் எப்படி எழுதுனா பெஸ்ட்டாக வரும். ப்ரொஃபஸர் மாதிரி எழுதுனா அது ப்ரொஃபஸர் மாதிரி எழுதும், ஸ்டூடெண்ட் மாதிரி எழுதுனா ஸ்டூடெண்ட் மாதிரி எழுதுகிறது. அப்போ ஒரிஜினாலிட்டிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்குதுங்க. ஒரு காலத்தில் படித்து வந்தது எப்படி இருக்குது, இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம மூளையை அடமான வச்ச மாதிரி இல்லை. நியூரா லிங்க்னு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூகுள் ஜெமினாய் அப்படின்னு சொல்லி ஒன்றை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இதை ரெடி பண்றதுக்கு காரணம் மனுஷனுடைய சிந்தனா சக்தியை மிருகமாகிய மெஷின் இடத்துல சரண்டர் பண்ணுவதற்கு. எப்படி ஆதாமும் ஏவாளும் தேவனோடு உறவாடுகிறது நிறுத்திவிட்டு தங்கள் கண்களுக்கு இனிமையானவைகளை பார்த்து அதை ரசித்து அதை ருசித்து பாவம் செய்தார்களோ. சிம்பிளா கேட்கிறேன், உங்க மைண்ட்ல ஜெபிக்கணும்ன்ற தாகம் அதிகமா இருக்குதா, போனை பார்க்கணும்ன்ற தாகம் அதிகமா இருக்குதா? எத்தனை முறை உங்க வாட்ஸ்அப்பை பார்க்குறீங்க? வாலிபர்களே, நீங்க ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பார்க்குறீங்க? யூடியூப் ஷார்ட்ஸ் எவ்வளவு நேரம் பார்க்குறீங்க? சின்ன சின்ன பிள்ளைகள் அதுக்கு அடிக்டா இருக்கிறாங்க. அவங்க மைண்டை ஃபுல்லா பிசாசு கேப்சர் பண்றதுக்கு இன்னைக்கு மீடியாவும் சோசியல் மீடியாவும் ஆப்ஸும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்குது. மைண்டை ஃபுல்லா பிசாசு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு தான் என்ன பண்றான், பல இமேஜஸை அவங்க மைண்ட்ல பதிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இந்த பாருங்களேன், இந்த இமேஜஸ் பாருங்க, அவன் மைண்ட்ல 1008 காரியம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவன் மைண்டை ஃபுல்லா வச்சுட்டு கத்தரை வெளியே வச்சுட்டு பல கவலைகளை, பல ஹைப்போதிசிஸ், இப்படியானா அப்படி ஆயிடும், இப்படியானா இப்படி ஆயிடும். இன்னைக்கு ஒரு மனுஷன் தனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா ஸ்ட்ரெயிட்டா கம்ப்யூட்டர்கிட்ட போய் கேட்கிறான், கத்தட்ட விசாரிக்க போல. அன்னைக்கு தாவீது தன்னுடைய மனைவி பிள்ளைகளை சிக்கலாகலை இழந்த போது அவன் கத்தரிடத்தில் விசாரித்தான். இன்னைக்கு ஒரு சின்ன வலி வந்துட்டா உடனே இன்டர்நெட்ல போட்டு தேடி பார்க்குறாங்க. கணுக்காலுக்கு கீழே இந்த இடத்துல வலி வந்தா அது என்ன அப்படின்னா அது சொல்லும், உனக்கு ஆர்த்ரைட்டிஸ், உனக்கு ஒருவேளை கேன்சரா இருக்கலாம். அந்த அரணை பொய்ய உங்க மனசுல போட்ட பிறகு உங்க மனசுல அதை நம்ப ஆரம்பிக்கிறீங்க, அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. யோபு சொல்கிறார், நான் பயந்தது எனக்கு வாட் ஐ ஃபியர்ட். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக.
நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஆண்டவராக இயேசுவே இதை எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு. இதுவே நீங்க செய்ய வேண்டிய முதலாம் கற்பனை. The first commandment என்னங்க? What is the first commandment? Love the Lord thy God with all your heart, with all your mind and with all your strength. அதுதான் first commandment. இன்னைக்கு அதை செய்யறோமா? மத்தேயு 22:37 எழுதப்பட்டிருக்கிறது. Matthew 22:37 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. எங்க இருந்து அவர் எடுத்து சொல்றாருன்னா உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து தான் அவர் எடுத்து சொல்றார். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும். ஆத்துமா, ஆமாங்க, உங்க ஆத்துமா தாங்க உங்க மனசு. பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் போக போகிறது உங்களுடைய ஆத்துமா தாங்க. அழிவுள்ளது ஆகிய இது அழியாமையை தரித்துக் கொள்ளும். எது? ஆத்துமா. உங்க ஆத்துமாவை அழிக்கவே முடியாது. Your soul lives forever. இந்த படத்தை பாருங்க, மறுபடியும் சொல்றேன். கீழே இருக்கிறது பாடி, பிசியோலாஜிக்கல். ஸ்பிரிட் அது கர்த்தருடைய ஆவி. அதுதான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர்கிட்ட கனெக்ட் பண்ணுது. ஆனா ஸ்பிரிச்சுவலா நீங்க ஆண்டவர்கிட்ட கனெக்ட் ஆகணும்னு சொன்னா உங்க சோல் இருக்கு பாத்தீங்களா, சைக்காலஜி. சைக்காலஜியில நீங்க ஜெயிக்கணும். நல்லா சொல்றது நல்லா வாங்கி கொள்ளுங்க. எந்த சைக்கியாட்ரிஸ்ட்னாலையும் உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியாது. அவங்க உங்களுக்கு டிப்ரெஷன் சொல்லுவாங்க, ஸ்கிசோஃபர்னியான்னு சொல்லுவாங்க, பைபோலார் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருக்கிற காரியம் ஒண்ணுமே இல்லை. அது எல்லாமே பிசாசு கொண்டு வந்த தந்திரமான அரண்கள். ஜெபிச்சா கர்த்தர் விடுதலை கொடுப்பார். மூளை வளர்ச்சி இல்லாம போறது வேறங்க. ஆனா நல்லா இருக்கிறவங்க திடீர்னு இப்படி மாறுறாங்களே அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை பிசாசு உங்க லைஃப்ல செஞ்சிருக்கிறான்ல. அதுக்கு தான் சொல்றேன், ஓவரா டிப்ரெஷன்லயோ அழுகிறதையோ யார்கிட்டையும் பேசாம தனிமைப்படுத்திக்கிறதோ செய்யாதீங்க. அதுக்கு தான் சபைக்கு வரணும்ன்றது, வசனத்தை கேட்கணும், அதன்படி செய்யணும்ன்றது. ஏன்? உங்க லைஃப்ல மனசுல வெற்றி வேணுங்க. மாற்றம் முடியாதது ஒன்றுமே இல்லை. மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. எந்த சூழ்நிலையும் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இந்த சைக்காலஜி உங்க சோல்ல முக்கியமானது பாருங்களேன். இதுல மைண்ட், எமோஷன்ஸ், வில் எழுதி கொள்ளுங்க. மைண்ட் சிந்தனா சக்தி, எமோஷன்ஸ் உணர்வுகள், வில் சித்தம், யோர் வில் பவர். இது எப்படி இன்டர் கனெக்டடா இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்பர் 1, your life will play out and unfold as you think. Man thinks according to his influences. நீங்க தனியா இருக்கும்போது நீங்க என்ன யோசிக்கிறீங்க? What plays out in your mind? நீங்க தனியா இருக்கும்போது உங்க மனசுல என்ன வருது? சில பேருக்கு பாவம் செய்யணும்ன்ற எண்ணம் தூண்டப்படுகிறது. யாரும் இல்லை, என்னுடைய இன்னர்மோஸ்ட் டிசையரை நான் எடுத்து பண்ணிட்டுமா, நான் அந்த போன் எடுத்து அந்த போனோகிராஃபியை பார்க்கட்டுமா? நீங்க தனியா இருக்கும்போது எது உங்களை ஆளுகிறதோ அது உங்களுடைய சிந்தனையை ஆட்கொள்ளும். நீங்க எதற்கு அடிமையா இருக்கிறீங்களோ அது உங்களை ஆளுகை செய்யும். அதுல இருந்தே நீங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விடுதலை வாங்கி பிசாசுடைய கண்ட்ரோல உங்க மைண்ட் மேல பிரேக் பண்ணி இயேசுவுடைய பிள்ளையா மாறிவிட வேண்டும். எத்தனை பேர் மாறுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? இன்னைக்கு சில காரியங்களை உடைக்கணும்ன்ற, சில அரண்களை உடைச்சுதான் ஆகணும். அதெல்லாம் பிசாசு பேசுற பொய். ஏன் சொல்றேன்? எழுதி கொள்ளுங்க. Your thoughts decide your attitude. உங்களுடைய சிந்தனைகள் தான் உங்கள் சுபாவத்தை உருவாக்குகிறது. ஸோ உங்க சுபாவம் என்ன? அது ஒரு ஹேபிட்டுங்க. அந்த சுபாவத்தின்படி தான் நீங்க ஒவ்வொருத்தரையும் செய்வீங்க. இப்படி எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்தா நான் இப்படி செய்வேன். என் வீட்டில் என் பொண்டாட்டிக்கு எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் போய் குடிக்க போறேன். இதுதான் இவங்களுடைய மைண்டுடைய ரீசெட். என்னன்னா, எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு இதுதான். இவங்க மைண்ட்ல ஒரு அரண்.
என் ஆஃபீஸில் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நான் லீவ் போட்டுருவேன், இந்த வேலையை விட்டு தாவி ஓடி போயிடுவேன். சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு வேலையில் நிலைச்சு நிற்கவே மாட்டாங்க. அவங்க மைண்டு குரங்கு மாதிரி, இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவுறது, அங்கேருந்து இங்கே தாவுறது. சில பேர் ஒரு சர்ச்சில் இருக்கவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இது என்ன பிரச்சனைனா, இந்த மைண்டு அலை பாயுங்க. ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, உங்கள் தலை மேலே 1000 காக்கா பறக்கலாம், ஒரு காக்காவும் கூடு கட்ட விட்டுறாதீங்க. காக்கா உட்காந்தா என்ன பண்ணும் தெரியும்ல? பிளாக்காக இருக்க நீங்கள் ஒயிட் ஆயிடுவீங்க, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மனதில் வெற்றி எடுக்க வேண்டும். மறுபடியும் சொல்றேன், உங்க மனதில் இருக்கிற யோசனைகள், அந்த சிந்தனைகள் என்ன பண்ணும்னா மனோபாவத்தை, சுபாவத்தை உருவாக்கும். அதன்படி அது என்ன பண்ணும்னா, அதன் பேரில் உங்கள் வாயில் வார்த்தைகள், அது உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வாய் பேசும்போது முடிவுகள் உண்டாகும். முடிவுகள் வரும்போது, நான் சொல்றது மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. தாட்ஸ், your thoughts will create your attitude. Your attitude will come out as words. Your words will give actions. Your actions will choose some decisions, and your decisions will show some ways, and your ways will lead to your destiny. இது எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க? உங்க சிந்தனைகள்ல தான் ஆரம்பிக்குது. அதனால தான் ஆண்டவர் நீதிமொழிகள் 23:7 சொன்னாரு, அவன் எவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ. எல்லாரும் பயப்படுறாங்க. தாவீது சொல்றான், அந்த கோலியாத்தை நான் வீழ்த்துவேன். ஏன்னா அவனுக்கு மேல இருந்த அபிஷேகம் அவனுக்கிட்ட சொல்லுச்சு, உனக்கு முன்பாக கரடியும் சிங்கமும் கோலியாத்தும் ஒண்ணுதான். பிசாசு என்ன பண்ணுவான்னா, உங்க மைண்ட்ல நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸை கொண்டு வருவான். சில வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள், சில போராட்டங்களை காண்பித்து, பத்தியா அப்படியாச்சு, பத்தியா அன்னைக்கு அப்படியாச்சு, பத்தியா இன்னைக்கு இப்படி பேசுனாங்க பாத்தீங்களா. சில பேர் தங்களை பத்தி மற்றவங்க என்ன பேசுவாங்களோ அப்படின்னு நினைச்சே சோர்ந்து போயிடுவாங்க. என்னை பத்தி ஊர் என்ன நினைக்கும் தெரியுமா பிரதர்? உன்னை பத்தி ஊர் என்ன நினைச்சிச்சுன்னா, என்ன உனக்கு என்ன நனைஞ்சிச்சுன்னா காய போட்டுருங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவீங்க. உண்மையை சொல்லுங்க, எத்தனை தடவை சாகணும்னு நினைச்சீங்க? உங்க கண்ணு உருட்டுறதுலயே தெரியுது. மனதில் வெற்றி வேண்டும். யாராவது ஆமேன்னு சொல்றீங்க? யோவான் 8:44 சொல்கிறது, பிசாசு யாரா? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அன்பனுடைய பிள்ளைகளே, அவன் பேசும்போது எப்படி பேசுவானா, சத்தியம் அவரிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில், அப்படின்னு அர்த்தம்னா தேவ சித்தத்திலிருந்து அவன் பேச மாட்டான், தான் சொந்தத்தில். நான் ஒன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசுக்கு நடந்தவைகள் தெரியும், நடக்க போகிறவைகள் தெரியாது. இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? பிசாசுக்கு எல்லாம் தெரியுமா? சொல்லுங்களேன் கொஞ்சம். பிசாசுக்கு எல்லாம் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் யாரு? சர்வ. இன்னொன்னு, அவர் யாருங்க? அவருடைய ஞானம் எப்படி? சர்வ ஞானி. எல்லாரும் சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவர்? கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது? சர்வ ஞானி. ஆம்னிசையன்ட். எழுதிக்கோங்க, ஆம்னிசையன்ட். ஆம்னிபொட்டன்ட்னா சகல வல்லமை உடையவர். ஆம்னிசையன்ட்னா என்ன அர்த்தம்னா எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆம்னி பிரசன்ட்னா எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடியவர். இந்த 3 குணலட்சணங்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு இருக்குது, பிசாசுக்கு கிடையாது. அவனால ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அவனால ஒரே நேரத்தில் எல்லாரும் மனசுலையும் பேச முடியாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்.
ஆனா அவனால எல்லார்கிட்டையும் பேச முடியாது. எல்லாருடைய எல்லா காரியங்களையும் அவனுக்கு தெரியாது. அவன் பேசும்போது அவன் சொந்தத்தில் அவன் சும்மா போட்டு வாங்குறான். உங்ககிட்ட என்ன பண்றான்? அப்படி போடுவான். உனக்கு அப்படித்தானே ஆச்சு, 2014 இந்த மாதிரி தானே அப்படின்னு நீங்க ஆமா ஆமா ஐயா ஆமா, எனக்கு இப்படித்தான், நான் ஒரு ராசி இல்லாதவ. பிறந்த போதே எங்க அப்பா சொன்னார், நீ எந்த நேரம் பிறந்தியோ அன்னைக்கே எங்க வீட்டுல மூதேவி ஆரம்பிச்சிருச்சு. மனிதர்களுடைய அறிக்கைகளை எல்லாம் கேன்சல் பண்ணி, சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நீ வேண்டான்னு நினைச்சோனா நீ பிறந்துட்ட. வேண்டாத சில பிள்ளைகள். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், யார் உங்களை ஒதுக்குனாலும், தாவீது அவங்க அப்பா பெரேடுக்கு கூப்பிடவே இல்லை. கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா கேட்டார், இவ்வளவுதானா பிள்ளைங்க, வேற இருக்கிறாங்க, ஒருத்தர் இருக்கிறான் வனாந்திர, கூப்பிடுங்க சார். அவனை தான் சார் கர்த்தர் தெரிந்தெடுத்தாரு. எந்த விதத்துல பிசாசு உங்களை சோதிப்பா? நம்பர் 1, he will make you question the authority of God. உங்க சிந்தனையில தேவனுடைய அதிகாரத்தை அவன் என்ன பண்ணுவான்? டெஸ்ட் பண்ணுவான். அவ்வளவு அதிகாரம் இருக்குதா அவருக்கு? உனக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? உன்னால ஜெயிக்க முடியுமா? உங்க மனசுல அந்த கேள்வியை கொண்டு வந்து நிக்க வைப்பான். He will question the authority of God upon you and your life. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், பிசாசு என்ன பண்றான்? ஆண்டவர்ட்ட வந்து அவன் டெஸ்ட் பண்றான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், லூக்கா 4:3 தேவனுடைய குமாரனே ஆனால் உங்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை அவன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். பிசாசு சில நேரத்தில் நம்மகிட்ட வந்து கேட்கறது என்ன தெரியுமா? நீ கடவுள் பிள்ளையா இருந்தா உனக்கே இது நடக்குது பாத்தியா? அவங்கெல்லாம் ஆண்டவரை தேடுறதே கிடையாது, ஜபமும் இல்லை, உபவாசமும் இல்லை. நீ இவ்வளோ பண்றிய, உனக்கு போய் இப்படி கடவுள் செய்ய விட்டாரு. ஆமா. உங்களுக்கு ஜலதோஷமா? ஆமா. மூக்கு ஒழுகுது? ஆமா சார். தும்மல் வருது? ஆமா சார். ஆமா. விக்ஸ் ஆக்ஷன் 500 வாழ்க்கைங்க. விசாசம் வந்து லைனா அவங்ககிட்ட கேட்பான், உன் புருஷன் சரியில்லை? ஆமா. உன் நேசிக்கலையா? ஆமா. வீட்டுக்கு ஒழுங்கா பணம் தருது? ஆமாங்க. ஆமா சாத்தானே, நீ தான் என் ஃப்ரெண்டு, வா. உங்க 2 பேருக்கு நடுவில் பிசாசு வந்து படுத்துக்குவான். அப்படிதான் இன்னைக்கு பிசாசு மனசை நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் புரிய மாட்டேங்குது. அவங்க குடும்பத்தை உடைக்கிறதுக்கு பிசாசு மனதுல தான் ஃபர்ஸ்ட் அரண்களை கட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த அரண்களை இன்னைக்கு உடைச்சாகணும். வெற்றி உங்க மனசுல தான். எதுக்கு? அதுதான் பைபிள் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை, பூரண அன்பு இருக்கணுங்க. உங்க மனசுல இன்னைக்கு வெற்றி எடுக்கணும். பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நடுவுல இவன் சண்டை மூட்டி விடுறான். தேவனுடைய அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சிருக்கிறார். அவர் பிசியலாஜிக்கலி he had a hunger, அவருக்கு பசி இருக்குது. இவன் வந்து அந்த நடுவுல பூந்து என்ன சொல்லுவாங்க, சைக்கிள் கேப்லயா சந்துல சிந்து பாடுறது உள்ள பூந்து சொல்ற, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இவரு தேவனுடைய குமாரன் தான். இதே கேள்வியை தானே அங்க கேட்டான். தேவன் உங்களை அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ? நீங்க அதை புசித்தால் அவரை போல நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதை தடுக்கிறதுக்காக அடப்பாவி, அவருடைய சாயல்ல தான் உருவாக்கப்பட்டது. அவருடைய எண்ணம் சிந்தனை அத்தனையும் கொடுத்து வச்சிருக்கிறார். நம்மளை கர்த்தர் ஒரு மிருகமாய் படைக்கல, அவர் சாயலாக படைத்திருக்கிறார். நீங்க ஏற்கனவே தேவ சாயல் தான். அவருடைய அபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். உங்களை எந்த விதத்திலையும் ஆண்டவர் குறைவாய் படைக்கவில்லை. தன்னை போல உங்களை படைச்சிருக்கிறார். உங்களாலையும் ஜெயிக்க முடியும். ஆனா நீங்க தனியா இல்ல, உங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை மறக்கவே கூடாது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் மறந்துடவே மறந்துடாதீங்க. இதெல்லாம் என்ன சொல்ல போகுது? என்ன சொல்லுதுங்க?
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை முறை விழுந்தாலும் உங்களை தூக்கி எடுக்க கர்த்தர் இருக்கிறாருங்க. புரிஞ்சவங்க யாராவது ஒரு ஆமே அழுத்தமா சொல்லுங்க பாபா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கி விட இயேசு இருக்கிறார். பேது ரொம்ப இன்ட்லிஜென்ட் வந்து கேட்கிறார், ஒருத்தனை எத்தனை தடவை மன்னிக்கிறது? 7 தடவை தானே? 7 டைம்ஸோட முடிஞ்சிடும்ல அவன் கணக்கு. ஆண்டவர் சொல்லார் 7 70. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்லி தரல. எத்தனை முறை விழுந்தாலும் நான் தூக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். இந்த வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்கிறவங்க வேர்ல்டு கப்பை தோத்த உடனே யாரும் தற்கொலை பண்ணி செத்துறது இல்லை, உயிரோட இருந்து அடுத்த கப்பை தூக்குவாங்க. அது மாதிரிதான் நீங்களும் நானும் வாழ்க்கையில தோல்வியை கண்டாலும் தைரியமா ஏஞ்சி நின்று சொல்லணும், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்துருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? ஆமென் சொல்லுங்க.